சீமான் தான் வாங்கிய அந்த 8.5% 9% வாக்குகளை தக்க வைக்கிறது தான் பிரதான சவாலாக இருக்கும் இந்த தேர்தல். அவருக்கு ஐயோ அவ்வளோதான் போச்சுன்னு அவர் பயமுறுத்தலை. அவர் தக்க வச்சாலே அவர் இன்னும் மக்கள் மனதில் இருக்கிறார் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு பிரபலம் வந்த பிறகும் 2% அவர் வாக்குகளை வாங்கிய பிறகும் சீமானுடைய வாக்குகள் குறையலைங்கிறது தான் அவருக்கு கிடைக்க போகிற முதல் வெற்றியாக இருக்கும். சீட்டு வாங்க சீமானு ஜெயிக்கிறதெல்லாம் செகண்டரி, அதனால் அதுக்குள்ளே வரல, அதுவே ஒரு வெற்றி கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இந்த வாக்கு சதவீதத்தை குறைய விடாமல் பார்த்துக்கிறது தான் முதல் சவால். இப்படி ஒரு பிரபலம் வந்த பிறகும் எனக்கு குறையலைங்கிறது தான் அவருக்கு காண வெற்றின்னு நான் அந்த பாஷையில் சொல்கிறேன். எல்லோருக்குமே பாதிப்பு இருக்குது, எல்லோருமே கவனமாக இருக்கணும். ஒரு அரசியல் நிகழ்வு நடக்கும்போது ஒரு சமிங்கையும் கொடுக்கப்படும். எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக தாவேக்கா தன்னுடைய கூட்டணிக்கு வந்துடும் அப்படின்றதுல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அதை பல இடங்கள் அவர் வெளிப்படுத்தவும் செஞ்சார். பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கொடி பறக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பல 2ஆம் கட்ட தலைவர்கள் அதிமுக தலைவர்களோட பேசும்போது அவங்க சொல்லவும் செஞ்சாங்க. இன்னும் எங்கள் தலைவர் நம்பிக்கிட்டு இருக்காரு தாவேக்கா வரும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்களும் சொன்னாங்க. இப்போது செங்கோட்டையனை சேர்த்தது மூலமாக அந்த கதவு மொத்தமாக இறுக்கி அடைச்சிட்டாரா விஜய்? இல்லை, 4 கதவு 8 ஜன்னல் எல்லாம் திறந்தா இருந்துச்சு தாவேக்கா ஏடிஎம்கே கூட்டணி அமைகிறதுக்கு. அந்த அதிமுக பிஜேபி கூட்டணி அமைந்த போதே அதில் 4 கதவுல 2 கதவு மூடியாச்சு, ஒரு 2 ஜன்னலை அடைச்சாச்சு. மதுரை மாநாட்டில் 2வது மாநாடு நடத்தினார்ல, மாநில மாநாடு, அங்கே எடப்பாடி மீதான தாக்குதல் அங்கே தான் தொடங்குறார். ஊழல்வாதின்றார். லாகின் 360 உங்கள் கெரியருக்கு தேவையான அனைத்து ஐடி கோர்ஸும் just 4999.